ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். கண் திருஷ்டி. வீட்டில் கண் திருஷ்டி நீங்கி செல்வமலா நிலைத்திருக்க நம்ம செய்ய வேண்டிய ஒன்று தான் இது. நம் முன்னோர்கள் சொன்ன எளிய வழி தான் இது. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். எலுமிச்சப்பழம் 1, கறித்துண்டு 1, நல்ல காம்புள்ள நீளமான பச்சை மிளகாய் 7. இது எல்லாத்தையும் கோக்கிறதுக்கு ஒரு நூல் எடுத்துக்கோங்க. நூல் ஊசி. நூல் வந்து காட்டன் நூலாக இருந்தால் ரொம்ப நல்லது. சிலருக்கு தொழிலில் நஷ்டம், வீட்டில் பண பிரச்சனை, கண் திருஷ்டி, வீட்டுக்கு வரவங்க தீய எண்ணங்களோட வர்றது, மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி கருத்து வேறுபாடு வர்றது, இந்த மாதிரி பல பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிறோம் நம்ம டெய்லியும். நமக்கு செல்வத்தை கொடுக்கிற தெய்வம் வந்து லட்சுமி தேவி. ஆனா நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிப்பது அவங்களுடைய சகோதரி மூதேவி. அப்படி அந்த மூதேவியின் திசையை திருப்பதான் நம் முன்னோர்கள் சொன்ன அரிய வழிதான் இந்த வீடியோல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல நம்ம பயன்படுத்துற எலுமிச்சை, கறி, மிளகாய், இது 3ஐயும் சேர்த்து நம்ம வீட்டு வாசல்ல தொங்க விடும்போது தீய சக்திகள் எதுவா இருந்தாலும் இந்த 3த்தையும் பார்த்து நம்ம வீட்டு வாசல்ல அப்படியே அங்கேயே நின்றுடும். எப்படி நூல்ல கோக்குறதுன்னு பார்ப்போம். ஒரு முனையில ஊசியை கோத்துக்கோங்க, இன்னொரு முனையில முடிச்சு போட வேண்டாம். இந்த இடத்துல கறியை கட்டணும். கறியை வச்சு ஒரு 2 சுற்று இல்லை 3 சுற்று நல்லா சுத்திக்கோங்க. அதை டைட்டா ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க, 2-3 முடிச்சு போட்டுக்கோங்க. முதல்ல கறி துண்டை வச்சு கட்டிடும். அடுத்து எலுமிச்சையை கோக்கணும். எலுமிச்சை பழத்துல அடி பகுதியில ஊசியை விட்டு மேல் பகுதிக்கு எடுத்துட்டு வரணும். அது வந்து கறி துண்டோட நல்லா ஒட்டுற அளவுக்கு வச்சிடுங்க. அடுத்தது பச்சை மிளகா. இந்த பச்சை மிளகாவை வந்து கோக்கும்போது அதோடைய காம்பும் நுனி பகுதியும் நல்லா இருக்கணும், உடஞ்சிருக்க கூடாது. இந்த பச்சை மிளகா நடுப்பகுதியில் கோக்கணும். எலுமிச்சையோட அதையும் நல்லா ஒட்டுற மாதிரி கோத்துக்கோங்க. அடுத்த பச்சை மிளகாலாம் கோக்கும்போது கிராஸாக கோக்கணும். அதாவது 4 பக்கமும், எல்லா பக்கமும் அந்த பச்சை மிளகாய் காம்பு தெரிகிற அளவுக்கு கோத்துக்கோங்க. இந்த மாதிரி 7 பச்சை மிளகாவும் கோத்துடணும். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. கடைசியா பச்சை மிளகாய் கொறுக்கும் போது ஒரு நல்லா முடிச்சு போட்டுக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. பச்சை மிளகாவை நல்லா கிட்டையே முடிச்சு போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நூல் விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த நூலை தான் நம்ம வீட்டு வாசல்ல கட்ட போறோம். இதை வந்து வாரத்துக்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமையில மாத்திடுங்க. வெள்ளி, செவ்வாய், ஞாயிறு இப்படி மாத்திக்கோங்க. இதை வந்து கால் படாத இடத்துல தான் போடணும். எதுக்கு இதை கால் படாத இடத்துல போடுறோம்னா, ஏற்கனவே இதுல வந்து கண் திருஷ்டி, நச்சுக்கள் இது மாரி இருக்கிறதுனால இதை கால் படாத இடத்துல தான் போடணும். போட்டு கை கால்லாம் நல்லா கழுவிட்டு தான் நம்ம வீட்டுக்கு வரணும். இதை வந்து நீங்க வீட்லயும் கட்டலாம், நீங்க கடைகள்லயும் கட்டிக்கலாம். கண் திருஷ்டி, தீய எண்ணங்கள் இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வர்றவங்க கிட்ட இருந்து இது நம்மளை ரொம்ப பாதுகாக்கும். வீட்டு வாசல்ல நம்ம இந்த மாதிரி எலுமிச்சைப்பழம், மிளகாய் கட்டுறது அறிவியல் பின்னணி என்னன்னா, எலுமிச்சை மற்றும் மிளகாயில வந்து விட்டமின் சி அதிகமா இருப்பதால இதை பருத்தி நூல்ல கோர்க்கிறதுனால எலுமிச்சையோட சாறு மெதுவா நூல் வழியா இறங்கி மிளகாயோட சேர்ந்து ஆவியாகுது. இப்படி வெளியேற இந்த வாசனை வந்து காற்றில் கலந்து நம் சுவாச ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நன்மை அளிக்கிறது. இந்த வாசனை காற்றில் பரவுவதன் மூலம் ஒரு புத்துணர்வு கிடைக்கிறது நம்மளுக்கு. அது மட்டும் இல்லாம எலுமிச்சை மிளகாயில இருந்து வெளிப்படும் வாசம் பூச்சி, விஷ சக்திகள், கிருமிகள் இதெல்லாம் வீட்டுக்குள் நுழையாமல் நம்ம ரொம்ப பாதுகாக்குது. அது மூலயமா உண்டாகும் நோய் தொற்றிலிருந்து நம்மளை காத்து நம்மளுக்கு நன்மை தருது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நல்ல டாபிக்ல அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.